நன்றி. தொடர்வது வருகை புரிந்திருக்கும் நமது ஆசிரியர் சகோதரர்களையும் நல் விருந்தினர்களையும் வரவேற்று மகிழ்ந்து அலுவலாக அழைப்போம். நமது பள்ளியின் முதுநிலை கணித ஆசிரியர் திருமதி செல்வலட்சுமி அவர்களை வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று பிரிவு உபச்சார விழா. பிரிவு என்பது மனசால இல்லை, வயதின் முன்பின் காரணமாக நம்மை இந்த இடத்துக்கு வரமாட்டாங்க, ஆனால் நம் மனதில் நீங்காத இடம் பெற்று எங்கிருந்தாலும் அவர்களது அவர்களுடைய தொழிலை அவர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றும் விதமாக நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு கூடி அவர்களுக்கு விழா எடுக்கும் ஒரு தருணமாக இதை கொண்டாடலாம். அன்பு அனைவரோட பலர்ந்த நாட்கள் ரொம்ப அன்பானது. தடைசால் பள்ளியின் தலைமை ஆசிரியராக தயாளம் குணம் கொண்டு அமர்ந்திருக்கும் தலைமை ஆசிரியை அம்மா அவர்களை இந்த விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறேன். அதற்கு உறுதுணையாக முற்றத்துணையாக தூண்களாக அமைந்திருக்கும் உதவி தலைமை ஆசிரியை கிருஜாமா ரத்னாமா ராணி மூணு பேரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். நடுநாயகமாக விழாவின் தலைவர்களாக அமர்ந்திருக்கும் ஒவ்வொருவரையும் ஒரு சில வார்த்தைகள் சொல்லி வரவேற்கின்றேன். முதலாவதாக சுதந்திரஸ் படவிட என பட்டாசு போல் பேச்சு, பள்ளிக்கூடமே இதன் மூச்சு, மாணவர்கள் ஒழுங்கால் படித்தால் ஆச்சு, படிக்கவில்லை என்றால் இருக்கு அவர்களுக்கு ஏச்சு. சுதந்திரஸ் என்றாலே சின்சியாரிட்டி, மாணவர்களின் செல்ல தாய் கிழவி. என்னையெல்லாம் தாய் கிழவி சொன்னாங்க செத்தாங்க அவங்க, ஆனால் அவங்க அப்படி கிடையாது. அன்பு, ஆசிரியர்களின் கணினி தாய். சிங்கம் ஆகாம போகும், பிராக்டிக்கல் தனியாக தான் பண்ணுவாங்க. சுதந்திரம் சென்றாலே தேனியின் சுறுசுறுப்பு. எஸ் ஃபார் சின்சியாரிட்டி, யூ ஃபார் யூனிட்டி, ஜி ஃபார் ஜென்யூனிட்டி, ஏ ஃபார் அமேஜினேட்டிவ், என் ஃபார் நேச்சுரல் பியூட்டி. எப்பவும் சொல்லுவாங்க வடிவெல்லாம் கிடைக்கிற நேச்சுரல் பியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. L for natural beauty, T for prestige. அவங்களை நம்பி எந்த கடையை வேணா சொல்லலாம், ஆனால் எல்லா கடையும் முடிச்சு தருவாங்க, திட்டு மட்டும் வாங்கிக்கிடணும் நம்ம. H for honesty, I for identity. இனி ஆஃபீஸ் பக்கம் போனாலே வெளிச்சம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அமைதியா இருக்கும், கலக்கலாம், ஒரு திட்டம் இல்லாட்டி அந்த நாளே முடியாது. எப்படி வீட்டில் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு அந்த ரிட்டைர்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணவே முடியல. ரொம்ப இப்போ கூட என்னையும் அவங்களே பார்த்தா அவங்க தான் சின்ன பொண்ணு மாதிரி இருக்கிறாங்க, நான் தான் ரிட்டையர்ட் ஆகிற மாதிரி இருக்கிறேன். ஸோ உங்களுடைய அன்பு, அந்த பாசம், அறிவு, அந்த நுணுக்கம், எல்லா விஷயமும் அழகாக சொல்லி தருவாங்க. அந்த பாடங்கள்லாம் இனி கஷ்டம்தான், இருந்தாலும் நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்களுக்கு உதவி பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இந்த விழாவிற்கு உங்களை வருக வருக என வரவேற்கின்றேன். அடுத்தது உமா மிஸ். இந்த ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வந்த உடனே என்கிட்ட தான் பேசிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப அன்பு, அவங்களுடைய அன்பை வார்த்தைகளாலெல்லாம் சொல்ல முடியாது. பாரதி கண்ட புதுமை பெண் அவர்கள். நிமிர்ந்த கண்ணடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாற்ற திரும்புவதில்லையாம் என்ற மாதிரி அஞ்சவே மாட்டாங்க. எதுக்குமே அவங்க பயந்தோ சோகப்பட்டோ நான் பார்த்ததில்லை. உயர்ந்த குணம் அவர்களுடையது. யாருக்குனாலும் உதவி செய்வாங்க. உதவி செய்வதில்
அன்னபூரணி அவர்கள். உயர்ந்த உதவி புரியும் அன்னபூரணி. மாளிகையில் அமர்ந்திருக்கும் மாமணி. அவங்களுடைய பேரை சொல்றேன். மலர் போன்ற மென்மையானவர். உண்மையிலே மலர் போன்ற மென்மை தான். எது ஒரு சோகம்னாலும் ஒரு கட்டி பிடிப்பாங்க. அந்த கட்டி பிடிக்கிறதுலயே அந்த சோகம் களைஞ்சு போயிடும். பார்த்துக்கலாம். போ இந்த கொரோனா டைம்ல மாஸ்க் போட்டுட்டு தெரிஞ்சேனா என் மாஸ்கை பிடிச்சி அவங்க சிரிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அப்போ எவ்வளவு சோகமா இருந்தாலும் அவங்க வந்து பேசிட்டு இந்த மாஸ்க் அவுத்துட்டு சரின்னு சொல்லும் போது என்னை அறியாம நான் சிரிச்சிருவேன். உடம்பு முடியாம இருந்தா கூட அதோட இல்லை சரி முதல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அன்பு கிடைக்கவே கிடைக்காது. கேள்விகள் கேட்க மாணவர்களை தூண்டி தெளிவுபடுத்துபவர். சுனாமின்னு சொல்லலாம், ஆனா அவங்க சொல்ல முடியாது. தமிழ் அன்னையின் அழகு ஸ்ரீ. வார்த்தையில் அன்பொழுக்கும் சொன்னேன். கட்டிப்பிடித்து ஆறுதல் சொல்லும் அன்னை. ரீங்காரம் இட்டு வண்டுகள் மொய்க்கும். அதே போல பூவ வண்டு மொய்க்கும். அதே போல அவர்களை சுற்றி எப்போதும் இருக்கும் ஒரு கூட்டம். தமிழ் கொடியில் வந்த அழகிய தமிழ் மகள். அவர்களை மனமாற பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்து எஸ்தர் ராணி மிஸ். இவங்களுடைய குரல் நமக்கு பல காலமா இந்த ஸ்கூல்ல இருக்கு. தகைசால் பள்ளியின் ராணினே சொல்லலாம். மார்னிங் பிரேயர்ல இவங்களுடைய குரல் இல்லாம நமக்கு நடந்தது இல்லை. அவ்வளோ ஒரு அன்பு, பொறுமையின் சிகரம் அவங்க. நேரம் தவறாமை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்பதற்கு என்னென்ன விளங்கும் விளையாட்டுத் துறையின் ராணி எங்கள் எஸ்தர் ராணி மிஸ் அவர்கள். எதையும் இவங்களுக்கும் அந்த பேர் வச்சு சொல்றேன். எதையும் தாங்கும் சாதிக்கும் திண்மை. அசோக் நகர் பள்ளியின் தாயகமாக கொண்ட ஸ்ரீ. அவங்க ரொம்ப நாள் இந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்றாங்க. தகைசால் பள்ளியின் தங்கராணி. தயார குணம், பொறுமை, அமைதி கொண்டவர். ரம்யமாக மனம் வீசும் பூவை அணிந்த பாவை. எப்பவும் ஒரு ரோஜா வச்சிருப்பாங்க. ராகம் பாடும் காணக்குயில். காலையில் அவர்களின் அசம்பிளியில் காணம் பாடும் காணக்குயில். ராணி தான் அவங்க இந்த ஸ்கூல்